தினம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவு தினம். இந்த தினத்திலே எளியவன் சிறியவன் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து கலைஞரும் தமிழும் என்ற தலைப்பிலே நல்லதொரு வாய்ப்பினை தந்த நம்முடைய ஐயா முதன்மை நூலகர் அவர்களுக்கும் துணை முதன்மை நூலகர் அவர்களுக்கும் அன்பிற்கினிய அம்மா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய நன்றி அறிதலை தெரிவிக்கின்றேன். மதுரைக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருக்கின்றன. மதுரைக்கான அத்தனை அடையாளங்களையும் 2 நூற்றாண்டுகளுக்கான சிறப்புகளை எல்லாம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையிலே மிக அற்புதமாக குறிப்பிடுவார். பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய உழவர் சொல்லடியும் இளம் தோகிய மாதர்தம் மெல்லடியும் மயங்கி ஒழித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூமுதிரை நீண்டு கிடக்கும் வீதிகளும் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும் ஆண்ட பரம்பரை சின்னங்களும் தமிழ் அழுந்த பதித்த சுவடுகளும் காண கிடைக்கும் வளமதுரை தம் கட்டுக்கோப்பால் இளமதுரை மல்லிகை வப்பல் அரவிந்தம் வாய் மலரும் கழுநீர் சுரபுன்னை குள்ளை மகளும் குறுக்கத்தி இவள் கொள்ளை அடித்த வையை நதி நாளும் ஓடிய நதிமதுரை நீர் நாட்டியமாடிய மதுமதுரை தென்னவ நீதி பிழைத்ததனால் அது தெரிந்து மரணம் அழைத்ததனால் கண்ணகி திருகி எரிந்ததனால் அவள் கந்தக முளையில் எரிந்ததனால் நீதி கெஞ்சிய தொன்மதுரை இன்று ஜாதி கெஞ்சும் தென்மதுரை தமிழை குடித்த கடலோடு நான் தழுவேன் என்று சபதமிட்டேன் அமிர்தம் பரப்பும் வைகை நதி நீர் ஆழி கலப்பது தவிர்ப்பதனால் வானம் எழுதிய மாமதுரை வட மதுராபுரியின் மேல்மதுரை மதுரை தாமரை பூ என்றும் அது மலர்ந்த இதழே தெருவென்றும் இதழில் ஒட்டிய தாதுக்கள் அவை எங்குல மக்கள் திரள் என்றும் பரிபாடல் பாடிய மாமதுரை வட மதுராபுரியின் மேல்மதுரை மீசை வளர்த்த பாண்டியரும் பின் கலப்புற வல்லவர் சோழர்களும் மண் ஆசை வளர்த்த அந்நியரும் அந்த அந்நியரும் சில கண்ணியரும் ஆட்சி புரிந்த தென்மதுரை மீன் ஆட்சியினால் இது தென்மதுரை மண்ணை திருட வந்தவரை தம் வயிற்று பசிக்காய் வந்தவரை செம்பொன்னை திருட வந்தவரை ஒரு பொசிக்கு போக வந்தவரை சேயாய் மாற்றிய தாய் மதுரை அவர் தாயாய் வணங்கிய தூய் மதுரை அரபு நாட்டு சுண்ணாம்பில் கரும்பு அரைத்து பிழிந்து சாரூற்றி மரபு கவிதை செய்தல் போல் ஒரு மண்டபம் திருமலை கட்டியதால் கண்கள் வியக்கும் கலைமதுரை இது கவிதை தமிழின் தலைமதுரை வைகை கரையின் சோடைகளும் அங்கு வரிப்புயிர் பாடிய பாடல்களும் மெய்யை சொல்லிய புலவர்களும் தன் மேனி கருத்த மரவர்களும் மிச்சம் இருக்கும் தொன்மதுரை தன் வெற்றி முடிக்கும் தென்மதுரை போட்டி வளர்க்கும் மன்றங்களும் எனும் பூசை மணியும் ஓசைகளும் இசை நீட்டி முழக்கும் பேச்சொலியும் நெஞ்சை நிறுத்தி போகும் மலையொலியும் தொடர்ந்து கேட்கும் எழில்மதுரை கண்கள் தூங்காதிருக்கும் தொழில்மதுரை தொடர்ந்து கேட்கும் வெளிமதுரை கண்கள் தூங்காதிருக்கும் தொழில்மதுரை ஆலைகள் தொழில்கள் புதுக்காமல் வெறும் அரசியல் திரைப்படம் வெறுக்கியதால் வேலைகள் இல்லா திருக்கூட்டம் தினம் வெட்டி பேச்சு வளர்ப்பதனால் வேலைகள் இல்லா திருக்கூட்டம் தினம் வெற்றி பேச்சு வளர்ப்பதனால் பட்டப்பகலில் பாழ்மதுரை இது பட்டா கத்திகள் சொல்மதுரை நெஞ்சு வறண்டு போனதனால் வையை நேர்கோடாக ஆனதனால் பஞ்சம் பிழைக்க வந்தவர் நதியை பட்டா போட்டுக் கொண்டதனால் முகத்தை இழந்த மதுமதுரை நெஞ்சு வறண்டு போனதனால் வையை நேர்கோடாக ஆனதனால் பஞ்சம் பிழைக்க வந்தவர் நதியை பட்டா போட்டுக் கொண்டதனால் முகத்தை இழந்த முதுமதுரை பழைய மூச்சில் வாடும் மதுமதுரை என்று 78 வரிகளிலே கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மதுரையினுடைய இன்றைய நிலையிலே கண்டுபிடித்திருக்கிறார். நண்பர்களே, இந்த கடைசி 2 வரிகளில் இருந்து நான் என்னுடைய உரையினை தொடங்கலாம் என்று கருதுகின்றேன். முகத்தை இழந்த முதுமதுரை பழைய மூச்சில் வாழும் மதுமதுரைக்கு புதிய முகமாகவும் மூச்சாகவும் உருவானதுதான் நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு அதிலே பாட்டுப்பாட்டன் பாரதி பாடுவான் காவேரி தென்பண்ணை வாழாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நெறி என மேவிய ஆறு வளவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்பான். எத்தனையோ ஆறுகள் தமிழகத்திலே ஓடினாலும் கூட தமிழ் வளர்த்த ஆறுகள் 2 உண்டு. பொருணை என்று சொல்லப்படக்கூடிய தாமிரபரணியும் வையை என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மதுரையும் அந்த மதுரையில் தான் என்று நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு கலைஞரும் தமிழும் என்ற தலைப்பிலே ஒரு சிறுமுறை. நீங்கள் பயப்பட வேண்டாம், 5-10 நிமிடங்களிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் என்று உத்தரவாதத்தை நான் அளிக்கின்றேன். நான் உள்ளே நூலகத்திற்குள் நுழைந்தேன். நூலகத்திற்குள் வாரத்திற்குள் வந்தவுடன் கலைஞர் என்னை முன்முறையோடு வரவேற்றார். படியிலே கால் வைத்தேன். பாட்டன் பாரதிதாசன் சொன்னான்,
படி. அடுத்த படியிலும் காமித்தே படி. இப்படியாக அதிலே 7 படிகள் இருக்கின்றன. அந்த 7 படிகளை நான் மிதித்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு படியிலும் பாவேந்தன் சொன்னான் படி 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 என்று. இங்கே உள்ள வந்தவன் தான் தெரிந்தது அத்தனை நூல்களையும் படித்த ஒரு மாபெரும் தலைவன் யார் என்று சொன்னால் அவர்தான் கலைஞர் அவர்கள். சங்கத்தமிழ் நூல்களை எல்லாம் படித்தவர். பாரதி பாடினார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல வாட்டு என்றான். ஆனால் அவன் சீடனாகிய பாவேந்தன் பாரதிதாசன் பாடினான் காலை மட்டும் படித்தால் போதாது கண்ணா, இங்கே போட்டித் தேர்வு இருக்கிறது. நீ எந்த நேரமும் இங்கே நூலகத்திலே இருந்து அமர்ந்து படித்தால் மட்டும்தான் உனக்கு அரசு பணி என்ற ஒன்று உன் கரங்களிலே தவழும். நம்முடைய நூலகம் பல்வேறு அரசு பணியாளர்களை இந்த இடத்திலே உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு நினைக்க வேண்டும். எத்தனையோ போட்டித் தேர்வாளர்களை நம்முடைய நூலகம் உருவாக்கி இருக்கிறது. ஆக பாவேந்தர் பாடுகின்றார் படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலை முறைப்படி நூலைப்படி, காலைப்படி கடும்பகற்படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, அறம்படி புறம்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான் மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி புறப்பொருள்படி புகப்புக படிப்படியாய் வருமே ஆண்டோர் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி தெரிந்துபடி தீமை வந்துடுமே மறுபடி, பொய்யிலே காற்படி புரட்டிலே முக்காற்படி வையகம் ஏமாறுபடி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதற்படி, துளங்கையில் வருந்தும்படி இருப்பினும் மூன்றிப்படி இரவா இன்பம் கிடைத்ததுமே ஆண்டோர் சொற்படி, படி படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று பாவேந்தன் சொன்னார். அத்தனை நூல்களையும் படித்த ஒரு மாபெரும் தலைவர் நம்முடைய. உண்மையிலே இந்த குளிர் அரங்கம் இன்னும் கொஞ்சம் என்னை குளிர்வூட்டுகிறது. நான் பள்ளி பருவத்தில் யாரை பார்த்து பேச்சாளனாக வர வேண்டும் என்று நினைத்தேனோ என்னுடைய குருநாதர் அன்பண்ணன் கவிஞர் மூலா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார். ஐயா கைக்குத்தலகம் ரவி இருக்கின்றார். எங்களுடைய தமிழ்துறை தலைவர் ஐயா பேராசிரியர் காந்தித்துறை அவர்கள் வந்திருக்கின்றார். கவி அரசிகள் மலர்மகள் மற்றும் மஞ்சுளா மேடம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய முன்னோடி ஐயா முருகேசன் வந்திருக்கின்றார். ஐயா ஆறுமுகம் வந்திருக்கின்றார். பொறியாளர் ஐயா நவசக்தி அவர்கள் வந்திருக்கின்றார். ஆசிரியர்கள் சரவணன், மோசஸ் மங்களராஜ், காசிமாயன் மற்றும் தௌபீக், பட்டுராஜன் போன்ற என்னுடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கிறது. கலைஞர் அத்தனை நூல்களையும் படித்தார். அதனுடைய வெளிப்பாடாக கவிதை பிறந்தது. தமிழும் கலைஞரும் வேறல்ல, கலைஞரும் தமிழும் வேறல்ல. தமிழ் என்ற விருட்சத்தின் வேர் கலைஞர், தமிழ் என்ற விருட்சத்தின் வேர் கலைஞர். சங்க பாடல்களை எல்லாம் இணைத்து கலைஞர் ஒரு கவிதையாக கொடுத்திருப்பார். நாம் அங்கொன்றும் இங்கொன்றும் தொட்டாலே கவிஞர் எவ்வளவு பெரிய தமிழ் ஆளுமை, இலக்கிய ஆளுமை என்பது நமக்கு தெரியும். இன்றிலிருந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 1975ஆம் ஆண்டிலே சென்னையிலே கலைவாணர் அரங்கிலே ஒரு நிகழ்வு, பொங்கல் திருவிழா 13/1/1975. அங்க தலைமை கவிதையிலே கலைஞர் ஒரு கவிதை பாடுகின்றார். சங்க இலக்கியங்கள் அனைத்தையும் அந்த கவிதையிலே கொண்டு வருகின்றார். கலைஞர் என்றாலே அந்த வார்த்தை விளையாட்டுகள் இடைச்சல்கள் இல்லாமல் இதமாக பதமாக தானாக வந்து விடுவதை போல் இருக்கும். நண்பர்களே, சற்றே உங்கள் காதுகளை என்னிடம் தாருங்கள். கலைஞர் என்னென்ன நூல்களை எல்லாம் உள்ளே புகுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் கேளுங்கள். பழந்தமிழர் வெறுநூல்களை நினைத்தவர் படுக்கையிலே ஒரு நாள் படுத்திருந்தேன். பக்கமது நெருக்கமாய் படுத்துக் கொண்டு வெக்கமது ஒரு சிறிது இன்றி ஒருத்தி என்னை தழுவிக் கொண்டார். அவளை அள்ளி அணைத்தட நான் நினைக்கவில்லை, அவளை அள்ளி அணைத்தட நான் முயலவில்லை. ஆனாலும் தள்ளிவிட எனக்கு மனமில்லை. தழுவட்டு வென்றிருந்தேன். சற்று நேரத்தில் மற்றொருத்தி வந்தார். வானவில் மாயக்காரி, வானம்பாடியன இசை கூட்டும் சதுராட்டக்காரி. என்ன இது ஒரு படுக்கை இருமங்கை என கேட்பேன். என்ன இது ஒரு படுக்கை இருமங்கை என கேட்பேன். சற்றே பொறுத்திடுக. முதலில் வந்தவர் பெயர் தூக்கம், முதலில் வந்தவர் பெயர் தூக்கம். மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவிலே நான் கண்ட காட்சி எல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் காட்சி. மன்றம் ஒன்றில் இசைவாணன் அமுதமலை ஒளிகின்றான். மக்களெல்லாம் அது குடித்த வண்டு போல் மயங்கி நின்றார். மக்களெல்லாம் அது குடித்த வண்டு போல் மயங்கி நின்றார். மங்களமாய் இசை நிகழ்ச்சி முடியும் போது மக்கள் சிலர் எழுந்து நின்று 10 பாட்டு பாடுகின்றனர். மக்கள் சிலர் எழுந்து நின்று 10 பாட்டு பாடுகின்றனர்.
மலைத்து விட்ட இசைவாணன் கணைத்துக் கொண்டு 10 பாட்டு பாடினால் என்ன தொகை தருவீர் என கேட்டார். வெடுக்கென எழுந்து நின்று விடையிறுத்தார் ஒரு புலவர் 8 தொகை தருவதாக. வெடுக்கென எழுந்து நின்று விடையிறுத்தார் புலவர் ஒருவர் 8 தொகை தருவதாக. என்ன இது? எந்த 10 பாட்டுக்கு 8 தொகையா? அத்தனுக்கு குறுந்தொகை என்றார். ஓஹோ, 500 வேண்டுகிற புலவரே, 100 வேண்டேன், அதனை தீண்டேன் 400 தருகிறார். அதுவும் அகத்தில் 400, புறத்தில் 400. புறத்தில் 400, கையில் 400, அகத்தில் 400, கருப்பில் 400. பொல்லார் செயலது, வருமான வரிதனை ஏய்ப்போர் செயலது, காய்த்திருக்கும் கனிமரத்தை கோடாலை காமினால் வெட்டும் செயலது. எனவே பேச்சுக்கு பணம் கேட்கும் பழக்கத்தை விட்டொழிப்பேன். உமது தொண்டைக்கு பசுபால் தருவோம், தேவையெனில் முப்பாலும் தருவோம். முப்பால் தருவதாய் முடிந்திட்ட புலவரையா, இனி பொருட்பால் ஒன்றுக்கு என் தொண்டை வேசுமனை எழுந்து விட்டான் இசைவாணன். நீடுதுயில் நீங்கி எழுந்தேன் நெடுநல் வாடை பட்டதாலே, அந்த கனவினிலே நான் கண்ட காட்சியெல்லாம் கரும்பாய் இனித்ததமா என்று கலைஞர் அந்த கவிதையை, தலைமை கவிதையை உங்களை போல்தானே அன்றும் அந்த வாசக நண்பர்கள், தோழர்கள் கைதத்தில் இருந்திருப்பார்கள். ஒரு அற்புதமான கவிதை. சங்க இலக்கியங்களை எல்லாம் சாராக்கி அந்த கவிதையை கொண்டு வருகிறார். இது மட்டுமா? தமிழுக்கு எத்தனை அணிகலன்கள்! கலைஞருடைய நூல்கள் எல்லாம் தமிழன்னைக்கு அணிகலன்களாக இருந்தன. அதற்கு முன்னோடியாக கவியோகி சுத்தானந்த பாரதியார் ஒரு கவிதையிலே கூறுவார். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாவதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் செலவார் என்ப போதொரு பொன்முடி சூலாவணியும் ஒளியச் சூடி நீதியொளிர் செங்கோளாய் திருக்குறளை தாக்குதலில் நீடுவார்கள். நம்முடைய தமிழன்னையினுடைய உடலுக்கு சங்க இலக்கியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், இதனோடு நம்முடைய வான்புகள் வள்ளுவன் தந்த திருக்குறள் செங்கோளாக இருக்கிறது என்று கவியோகி சுத்தானந்த பாரதியார் கூறியிருப்பார். அதுபோலதான் நம்முடைய கலைஞர் அவர்கள் எழுதிய அனைத்து நூல்களும் நம்முடைய தமிழ் அன்னைக்கு அணிகலன்களாக இருக்கு. சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே 278வது பாடல் காக்கை பாடினியார் நச்செல்லையார் பாடிய பாட்டு. விருந்து வர கரைந்தது காக்கையது வழியே என்று பாடிய நச்செல்லையாருடைய பாடல் சங்க பாடல் 278. அதிலே தன் மகன் போர்க்களத்திலே இறந்து விட்டான் என்று ஒருவன் வந்து சொல்லுகின்றான். அவள் சொன்னவன் புறமுதுகிட்டு ஓடி இறந்து விட்டான் என்று சொன்னவுடன் அந்த வயது முதிர்ந்த தாய் அவளுடைய மனம் பெருபாடு விடுகிறது. இந்த ஒற்றை வரியை எடுத்துக்கொண்டு கற்றையாக ஒரு கவிதையை தருகிறார் கலைஞர். நண்பர்களே, நாம் 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போய் செல்ல போகிறோம். ஒரு குடிசை, கோல குடிசை, ஒரு 60, 70, 80 வயது நெருங்கிய ஒரு மூதாட்டி தன் வீட்டு முற்றத்திலே சாப்பிடுவதற்காக சாப்பாட்டு அந்த கிண்ணத்தோடு அமர்ந்திருக்கிறார். ஒருவன் ஓடி வருகிறான், விடயத்தை சொல்கின்றார். அவள் நம்ப மறுக்கிறாள். எப்படி இறந்து விட்டான்? காயம் எங்கே? மார்பிலா இல்லை முதுகிலா என்று கேட்கின்றார். அவள் முதுகில் என்று சொல்கின்றார். அவள் அடைந்த வேதனை இன்ன விதம் தான் என்று இல்லை. ஓடுகின்றார் களம் நோக்கி. அங்கே கிடக்கின்ற அந்த விழுப்பும் பட்டு இறந்து கிடக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்கின்றார். இதில் எங்கே தன் மகன் கிடக்கிறான் என்று பார்த்தவள் மகிழ்கிறார். அவன் புறமுதுகிட்டு ஓடவில்லை, அந்த ஈட்டியினை தன் மார்பிலே வாங்கி இறந்திருக்கின்றான் என்ற செய்தியை அவள் கண்ணார பார்க்கின்றார். அந்த காட்சியை பார்க்கின்றார். அப்பொழுதுதான் அவள் மனம் மகிழ்கிறது. உண்மையிலேயே நான் வீரனைத்தான் பெற்றேன் என்று அந்த தாய் மகிழ்கிறார். இது காக்கை பாடினியார் சொல்லிய அந்த கவிதையின் சாரினை எடுத்துக்கொண்டு சங்க பாடல்கள் எல்லாம் பலாப்பழங்களை போன்றவை. அதனை சாறு விழிந்து தந்தால் மட்டும்தான் அது நமக்கு சுவையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் மாற்றம் என்ற சொல் மட்டுமே மாறும். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் அல்லவா, மாற்றம் எனது மானிட தத்துவம் ஆறும் உலகின் மகத்துவம் அறிவேன், கல்லாய் மண்ணாய் காடு மேடாய் மாறாதிருக்க யான் மனவளங்களே, எவ்வகை தீமை எவ்வகை நன்மை என்பது அறிந்து ஏதுமென் சாலை, தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சயவத்தம், கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, நானே தொடக்கம் நானே முடிவு
நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று சொன்ன கவியரசு கண்ணதாசன் 2 வார்த்தைகள் சொல்வார். கல்லாய் மண்ணாய் காடு மேடாய் மாறாதிருக்க யான் மனவிலங்கு அல்லே. அப்ப மாற்றம் என்ற ஒன்று மாறிக்கொண்டே இருக்கிறது. கலைஞர் அந்த கவிதையின் சாரை எடுத்துக்கொண்டு புது வசன கவிதை, புது கவிதை அவரே சொல்கின்றார். இது புது கவிதையா வசன கவிதையா? அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்வார்கள் இது கவி வசனம் என்று சொல்லுவார். இது மரபு அல்ல, புது கவிதையும் அல்ல, இரண்டிற்கும் இடைப்பட்ட கவி வசனம் என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுவார். பாருங்கள், அந்த வீரத்தாயின் குடிசையை நோக்கி நாம் செல்வோம். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாள் வரிசையாய் அமைத்திருக்கும். வையத்தை பிடிப்பதற்கும் வெப்பதை முடிப்பதற்கும் அடித்து வைத்த வடைக்கலம் போல் மின்னும் மிளரும். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமை அல்ல. கிளியும் மெய்சிலிருப்பும் கீழறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியெழுப்ப புக்கை வாய்தனை திறந்து விடியன்னம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி கொடுத்து ஓடி வந்தான் ஒரு வீரன். ஒரு செய்தி மாட்டி என்றார். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி. ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு தொடக்கம் செய்கின்றால் கிண்டலுக்கு பேர் உணர்ந்த கிழட்டு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இது கொள்ள மாட்டி உன் வாடிக்கை கேள்வி விட்டு விடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றார். மனம் முடிந்து நிமிர்ந்த தாய்க்கிழவி ஒருமுறை. தாய மாதிரியில் காய்களை விட்டு விடு. களமும் அப்படித்தான். காயம் மார்பிலா முதுகிலா என்றார். முதுகில் என்றார். கிழவி துடித்தனல், எதையும் வெடித்தனல், வாழை எடுத்தனல், உளவு ஒழித்து திக்கி நோக்கி முடிக்கினாள் வேகம். கிழவி துடித்தனல், எதை வெடித்தனல், வாழை எடுத்தனல், உளவு ஒழித்த திக்கி நோக்கி முடிக்கினாள் வேகம். கோலைக்கு பால் கொடுத்தே குப்புற விழுந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரன். முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? ஐயோ, குட்டி சுவருக்கும் கீழாய் விழுந்து பட்டார். ஐயோ, குட்டி சுவருக்கும் கீழாய் விழுந்து பட்டார். இவைய வரம்பினிலே வீரன் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசுதிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே முழங்கும். மதுவும் சுறாவும் உண்டு வாழ்ந்த மானமற்ற தமிழனம்மா. எடா, மரத்தமிழ் குடியிலே மாசுதுவி விட்டாய். மரத்தமிழ் குடியிலே மாசுதுவி விட்டாய். ஆறு உடுத்தேன், மகனாய் வளர்த்தேன், தின்று கொடுத்தாய். திமிர் பிடித்த தோள்கள் எங்கே தெளிவெடுக்கவில்லையோ? வேலுக்கு பதில் சொல்ல வழியில்லா கோழையே, என் வீர பாலுக்கு பதில் சொல்வாய் என்று அழுதால் 80 வயதை நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு செருமுனையிலே சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தார். நந்தமிழ் நாடு காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். சென்றங்கு செருமுனையிலே சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் நந்தமிழ் நாடு காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. மடிந்து கிடந்தார் மகன் ஈட்டிக்கு. இதை கண்டார், இதயம் குளிர்ந்தார். இனி எதை கண்டாலும் கவலை இல்லை என்றார். இதை கண்டால் இதயம் குளிர்ந்தால் இனி எதை கண்டாலும் கவலை இல்லை. என் மகன் வீரனாய் மடிந்தான் என்றார். அழுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. கருத்தறிய போய் சொன்ன கயவன் எங்கே? வாழ் இங்கே, அவன் நாக்கு எங்கே? அறுத்தறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. கருத்தறிய போய் சொன்ன கயவன் எங்கே? வாழ் இங்கே, அவன் நாக்கு எங்கே என்று கலைஞர் சொல்லுகின்ற பொழுது, அந்த கவிதையை படிக்கின்ற பொழுது உங்களை போல்தான் பலர் கைகளை கூட தட்டாமல் என்ன ஒரு கவிதை! நம்முடைய உள்ளத்தை, உடம்பை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக கலைஞரின் பேனா இருந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! கலைஞருக்கு கவிதைகளுக்கான குருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நான் இந்த கவிதையை பார்க்கிறேன். கலைஞர் 23 வயதிலே திரைத்துறைக்குள்ளே வருகிறார். அதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய திரைப்படத்துறை என்பது புராணங்களாலும் இதிகாசங்களாலும் புரியோடி போயிருந்தது. நாதா, சுவாமி என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் கலைஞருடைய பேனாதான் புதிய சமூக மாற்றத்திற்கான விதிகளை கொடுத்தார். 1947 அவர் அபிமன்யு, மன்னிக்கவும் 1947 ராஜகுமாரி, 48 அபிமன்யு, 50 மந்திரி குமாரி, மருத நாட்டு இளவரசி, 52
பராசக்தி 54 மனோகரா 2011 பொன்னர் சங்கர். சற்றேறக்குறைய 80 படங்களுக்கு நெருக்கி அவர் கதை, வசனம், பாடல்கள், திரைக்கதை என்று பல்வேறு தளங்களில் அவர் பயணித்திருக்கிறார். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவார், ஐரோப்பிய தேசத்திலே திரைப்படம் எப்படியெல்லாம் இருக்கிறது, அந்த திரைப்படம் இந்த தமிழ் மண்ணிற்கும் வராதா என்று பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாட்டிலேயே சொல்லியிருப்பார். கொஞ்ச நாள் கழித்து அதே பாரதிதாசன் சொல்லுவார், இந்த திரைப்படம் வராமலே இருந்திருக்கலாம் இந்த தமிழ் தேசத்திற்கு என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் எப்படி மாறியது. கலைஞர் அவருடைய பேனா, கதை, திரைக்கதை, வசனத்தால் மாற்றுகிறது. ஒரு 2 அந்த சித்திரங்களை மற்றும் திரைப்படங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் கருதுகிறேன். தமிழுடைய முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையடை இட்ட பாட்டுடை செய்யும், இப்படி பலவாறாக அழைக்கப்படுவது நம்முடைய சிலப்பதிகாரம். நீங்கள் இளங்கோவனுடைய சிலப்பதிகாரத்திற்கும் கலைஞர் படைத்த பூம்புகாருக்கும் சிற்சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. கள்ளக்குடி போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற பொழுதுதான் கலைஞர் இந்த பூம்புகார் என்ற தலைப்பிலே சிலப்பதிகாரத்திற்கு புதிய சில செய்திகள் எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய சமூக சூழலுக்கு ஏற்ப அதை மாற்றுகின்றார். இளங்கோ தந்த சிலப்பதிகாரம் நமக்கு தெரியும். காவேரி பூம்பட்டினம், பூம்புகார். நீங்க அந்த பூம்புகார் திரைப்படத்துல முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா கலைஞருடைய பேச்சில இருந்துதான் அந்த படமே தொடரும். காவிரி புகும்பட்டினம் என்பதால் அது காவிரி பூம்பட்டினம். காவிரி யாரு? புகும்பட்டினம். சோழ நாடு சோறுடைத்து. எங்கள் ஞானத்தந்தை பெருமவர் சன்னாசி அவர்கள் சொல்லுவார், காவிரி பூம்பட்டினம் என்பது காவிரி யாரு? புகும்பட்டினம். காவிரி யாரு புகுந்ததனாலே அது காவிரி பூம்பட்டினம். நெல் வயல் சூழ்ந்த ஒரு நாடு. முடியுடை மூவேந்தரையும் குறிப்பதன் காரணமாகத்தான் விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்று சிறையில் இருந்த மயிலாப்பூர் பொன்னுச்சாமி சிவஞானம் மாப்பூசி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்த பொழுதுதான் சிலப்பதிகாரம் முழுமைக்கு படிக்கின்றார். சிலப்பதிகாரத்தை படித்துவிட்டு இது நம்முடைய தமிழ்நாட்டிற்கான அற்புதமான ஒரு காப்பியம், இதனை பட்டி தொட்டி எங்கும் பரப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார். நினைப்பது மட்டுமல்ல, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கும் அவர் கண்ணகி மாதவி என்று சிலப்பதிகார கதாபாத்திரத்தினுடைய பெயர்களையே வைக்கின்றார். அவர் பேச்சின் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் படித்தவர்களிடமும் பாமர மக்களிடமும் கொண்டு சென்றார் என்று சொன்னால், அதே சிலப்பதிகாரத்தை தமிழ் தேசத்தினுடைய சமூக சூழலுக்கு ஏற்ப மாற்றி கலைஞர் அவர்கள் பூம்புகார் என்ற திரைப்படத்தை கொண்டு வந்தார். சிலப்பதிகாரத்திலே மொத்தம் 3 காண்டங்கள். புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். 30 காதைகள். இதுல 20வது காதை வளப்பொழித்த காதை, நம்முடைய மதுரை மண்ணோடு தொடர்புடைய ஒரு காதை. அந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் இளங்கோவடியினுடைய சில பாடல்களை மட்டும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கண்ணகி வருகின்றால், அங்கே வாயிற்காவலன் சொல்கின்றால், நான் வந்திருக்கிறேன் என்று சொல், அவளை பற்றிய சொல்கின்றால், வாயிற்காவலனும் அங்கு போய் சொல்கின்றான். அதுவரை கண்ணகி மிக மென்மையாகத்தான் இருந்திருக்கின்றார். வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தல் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். அப்படி வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திராத அந்த கண்ணகிதான் தன் கணவன் கொலையுண்டான் என்ற செய்தியை கேட்டவர்கள் அவர் சொல்கின்ற இளங்கோவடிகள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளிலே வல்லின வார்த்தைகளை இட்டு அவர் நிரப்புகின்றார். இவர் 2 முறை போய் சொல்ல சொல்கிறார். உன் மன்னனுக்கு 1 முறை சொன்னால் அவன் காதி விடுகாது, 2 முறை போய் சொல் என்று சொல்கின்றார். அவனும் போய் சொல்கின்றான், வர சொல்கின்றார். யாரம்மா நீ அழுத கண்ணீரோடு வந்திருக்கின்றாய் என்று கேட்டவன் தான் யார் என்பதை சொல்கின்றார். நாம் யார் என்பதற்கு அந்த பாடல் அற்புதமான. எப்படி சொல்லணும், நம்மளை பற்றி சொல்லணும்னா நம்ம குடும்பம், நம்ம யாரு, உறவுகள் என்ன, அப்பா அம்மா யாரு என்பதையெல்லாம் இப்படித்தான் ஒரு அறிமுகம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டியவன் நம்முடைய இளங்கோவடி. சொன்ன உடனே அந்த சம்பவம்லாம் நடக்குது. அங்க கண்ணகிதான் சிலம்பினை உடைக்கின்றார் சிலப்பதிகாரத்தில், இளங்கோவடியை ஏற்றினார். இங்கே கலைஞர் இயற்றிய அந்த பூம்புகாரில் மன்னன் சிலம்பினை உடைக்கின்றார். நம்ம கால சூழலுக்கு ஏற்ப சிலதை மாத்திர மன்னன் உடைக்கின்றார். அந்த
மணியானது படுகிறது, வாயிலே படுகிறது. இந்த வாய் தானே பொய் சொல்லுச்சு, இந்த வாய் தானே தவறான தண்டனை கொடுத்துச்சு என்பதன் ஒரு குறியீடாக அந்த மாணிக்க பரல் வாயிலே தெரித்தவுடன் மன்னன் மயங்கி இருந்தான் என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். ஒரு சில வரிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து. வாயிலோயே வாயிலோயே அறிவரை போகிய முறையொரு நெஞ்சத்து இறைமுறை வழித்தோன் வாயிலோய் இணையறி சிலம்பும் ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தால் என அறிவிப்பாயே அறிவிப்பாய். வாயிலோ வாழியம் கொற்கை வேந்தே வாழி, செடிய வாழி, தென்னவ வாழி, பழியோடு வளரா பஞ்சவ வாழி, அடர்த்தலு குருதி அடங்கா பசுமுனி படத்தலை பீடம் ஏறிய வடக்குடி, அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை ஆடல் கண்டுருடைய அண்ணன், போருகன் தாருகன் பேருரும் தெளித்த வெண்ணும் அல்ல, செற்றனல் போலும் சைத்தனல் போலும் பொன் எளிர் செல்லம் ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தால் கடையகத்தாலே, கணவனை இழந்தால் கடையகத்தாலே வா. அவன் மன்னன் சொல்ற அழைத்து வருகன வந்து கொஞ்சம் சொல்றேன். அது சொன்ன உடனே வந்து சொல்லு, வருக மற்றவள் தருக இங்க நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோய் நீ மடக்குடியோ, நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோய் நீ மடக்குடியோ என தேரா மன்னா செப்புவது உடைய எல்லரு சிறப்பின் எவையவர் வியப்ப புல்லூர் பொங்கல் தீர்த்தோ நன்றி, வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி ஊனில் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பர புதல்வனை ஆடியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு வெறுங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு நின்பார் குலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் என பெண் அணங்கி பெண் தெய்வமே கல்வனை கோரல் கடுங்கோலன் ஒன் பேர் கொச்சங்கான் கல்வனை கோரல் கடுங்கோலன் யாமுடை சிலம்பு மணியுடைய அறி தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அரிய என தருகன தந்து தாமுன் வைப்ப மன்னவன் அணிமணி காய்ச்சலம் உடைப்ப மன்னவன் வாய் முதல் திரித்தது மணி மணிகன் தாழ்ந்த உடையன் தளர்ந்த செங்கோலன் புன்சை கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே யானோ அரசன் யான் நோ அரசன் யான் நோ அரசன் நான் அரசன் இல்லை யானோ அரசன் யானே கணிவன் வன்பதை காக்கும் தென்போலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுளன மன்னவன் மயங்கி வீழ்ந்தன மன்னவன் மனை போப்பெருந்தேவி குலைந்தன நடுங்கி கணவனை இளந்தோருக்கு காட்டுவது இல் என்று இணையடி தொழுது வீழ்ந்தனலே வடமொழி என்று சொன்ன இளங்கோ இந்த ஒட்டுமொத்த சாரத்தையும் ஒரு வெண்பாவிலே கொண்டு வருகின்றார். நெய்யில் பொடியும் விரித்த கருப்புடலும் கையில் தனிச்சிலம்பும் கண்டதுமே தோன்றார் வையைக்கும் அந்த காரியின் சொற்செவியை உண்டதுமே தோற்றான் உயிர். ஒரு பெண்மணி வருகிறார், விரித்த கூந்தலோடு வருகிறார், உடம்பிலே புழுதியோடு வருகின்றார். அப்படியானால் ஏதோ ஒன்று தவறு நடந்திருக்கிறது என்று நினைத்த பாண்டியன் அவளை பார்த்தவனே அவனுக்கு பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்னன்னா அவன் சொல்ல சொல்ல வாய் அவன் செவிக்குள்ள போக 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 அவன் செத்து போயிட்டான். ஏன் கோப்பரந்தேவி உயிரை விட்டார்? கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் காட்ட முடியாது. ஏன்னா அதற்கு முன் நடந்த ஊழலிலே நடனமங்கையிடம் கொஞ்சம் கூடுதலாக பார்வையை செலுத்தி விடுகிறார் பாண்டியன். அந்த ஊழல் தான் பாண்டிமாதேவிக்கு பின்னே சமாதானப்படுத்த வேண்டும் என்று செல்கின்றான். அவள் கோபித்துக் கொண்டு செல்கின்றான். அந்த நேரத்தில் தான் பொற்குலன் வந்து சொல்கின்றான், கல்வனை பிடித்து வந்திருக்கிறோம் என்று. அவன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? கல்வனை கொண்டு வா என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அவன் கல்வனை கொண்டு வா என்று சொல்லிவிட்டான். வார்த்தை ஒரு எழுத்து மாறிவிட்டது. அதனால் கோவலன் இறப்பிற்கு தானும் காரணம் என்று கண்ணகி அங்கே உயிரிட்டு சித்திரங்கள், அந்த காட்சிகள் அது அப்படியே இளங்கோவடிகள் விவரிக்கின்ற பொழுது நமக்குள்ளே அந்த காட்சி அப்படியே கண்முன் நிகழ்வதை போல நமக்கு அந்த அந்த காட்சியிலானது நெஞ்சிலே வருது. இதனை கலைஞர் நம்பி
அங்கே பொற்கொள்ளன் தவறு செய்தான் என்று சொன்னார். இங்கே அந்த சிலம்பானது பழுதுபட்டு விட்டது, அந்த அதிகாரி தவறு செய்து விட்டதாக கலைஞர் கூறுகின்றார். இப்படியாக கால சூழலுக்கு ஏற்ப கலைஞர் அதை மாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, கலைஞருடைய பெரிய பெரிய கவிதைகளைப் போல கலைஞர் சொல்லுகின்ற சிறிய வாசகங்கள். கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுதுதான் பேருந்தானது அரசுடைமையாக்கப்பட்டது, அறிஞர் அண்ணா அவருடைய காலத்திலே. இப்ப பேருந்துல திருக்குறள் எழுதணும். அப்ப சட்டமன்றத்திலே எதிர்கட்சி உறுப்பினர் அண்ணாவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார். நீங்கள் பேருந்திலே யாகாவார் ஆயினும் நாகாக்க என்று எழுதியிருக்கிறீர்களே, இது யாருக்கானது? ஓட்டுநருக்கானதா, நடத்துனருக்கானதா, பயணிகளுக்கானதா என்று ஒரு உறுப்பினர் கேட்கின்றார். ஓட்டுநருக்கானது என்று சொன்னால் அவர் வேதனைப்படுவார், நடத்துனருக்கானது என்று சொன்னால் அவர் வேதனைப்படுவார், பயணியருக்கானது என்று சொன்னால் மக்கள் வேதனைப்படுவார்கள். அண்ணா சொன்னார், நாக்கு உள்ள அனைவருக்கும் இந்த குரல் பொதுவானது. யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரல் பொதுவானது என்று சொன்னார். கலைஞர் பாடம் படித்தது அண்ணா என்ற பல்கலைக்கழகம். அவருடைய எழுத்துக்கள் அண்ணாவினுடைய அந்த அடிச்சுவடை பின்பற்றி வந்ததினாலே, அது மட்டுமல்ல, அந்த நேரத்துக்கு தகுந்த நகைச்சுவை சொல்வதில் கலைஞருக்கு ஈடு யாருமே இல்லை. மருத்துவமனையில உடல்நலநிலையில் இருக்கிறார், மருத்துவர் பார்க்கிறார், சோதனை செய்யறார், நல்லா மூச்சு இல்லைன்றார், மூச்சு எடுத்துட்டு மூச்சை விடுங்கன்றார். எப்பா மூச்சை விடக்கூடாதுதானப்பா ஓட்ட வந்தேன், நீ என்ன மூச்சை விட சொல்ற? அந்த நேரத்திலும் கூட ஒரு துடுக்குத்தனமான ஒரு நகைச்சுவை. ஒரு முறை ஹாக்கி விளையாட்டு போட்டிக்கு பரிசு கொடுப்பதற்காக கலைஞர் சென்றிருக்கின்றார். அங்க 2 அணிகளும் சமமான புள்ளிகள் இருக்கு. 2 பேர் இங்கிட்டு 10 புள்ளிகள்னா அங்கிட்டு 10 புள்ளிகள் வாங்கிக்கிறாங்க. அப்ப அது எப்படி யார் வெற்றியாளர் என்று நிர்ணயம் செய்வது? உடனே ஒரு நாணயத்தை சுண்டி விடுகின்றார். அப்ப தலை கேட்டவருக்கு அது விழுது, அங்கு விழுந்தது பூ. கலைஞர் பரிசு கொடுக்கும் போது பேசுறார், இந்த வெற்றி நாணயமான வெற்றி, இந்த வெற்றி நாணயமான வெற்றி, நாணயத்தால் கிடைத்த வெற்றி, நாணயத்தால் கிடைத்த வெற்றி. தலை கேட்டவருக்கு வெற்றி விழவில்லை. வெற்றியில் தலையை கேட்பானேன், வெற்றியில் தலையை கேட்பானேன். தலையை கேட்பது வன்முறை அல்லவா? அதனால் பூ கேட்டவருக்கு வெற்றி விழுந்திருக்கிறது என்று அதிலும் கூட ஒரு நகைச்சுவை இருக்கு. இப்படியாக கலைஞருடைய சிலைகள் பார்த்தோம்னா படிக்க 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 நமக்கு அவருடைய ஒவ்வொரு படைப்பும் என்பது நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவரும் விதத்திலே அமைந்திருக்கும். அவர் தம்பிக்கு எழுதிய கடிதங்கள், கடித இலக்கியம் அற்புதமான. கலைஞர் அப்படிங்கிற பேர் வந்ததே பாத்தீங்கன்னா தூக்கு மேடை அப்படிங்கிற ஒரு நாடகம், அதுல கலைஞர் நடிக்கிறார். எம்.ஆர். ராதா அவர்கள் அவர் அந்த நாடகத்தில் நடிக்கிறார். அப்ப அதுல கலைஞர் நடிக்கின்ற பொழுது எம்.ஆர். ராதா அவர்கள் நடிப்பவர்கள் அப்படிங்கிற பெயர் பட்டியல்ல அறிஞர் கருணாநிதி போடுறார். உடனே கலைஞர் சொல்கின்றார், அறிஞர் என்ற அந்த வார்த்தை அண்ணாவுக்கு மட்டுமே பொருந்தும், அறிஞர் கருணாநிதி என்று போட்டால் நான் இங்கே நடிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் தான் அவர்தான் கலைஞர் கருணாநிதி என்று போடுகின்றார். 1954 வந்த மனோகரா படத்திலிருந்து கதை வசனம் திரைக்கதை என்பது கலைஞர் கருணாநிதியாக மாற்றப்படுகிறது. ஆக அண்ணாவின் மீது அவர் கொண்ட பற்று, அதுபோல அண்ணா இறந்தவுடன் அவர் பாடிய ஒரு இரங்கற்பார், மிக அற்புதமான பாட்டு, நம்முடைய கண்களிலே கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதுபோல தம்பிக்கு எழுதிய கடிதங்கள், அவருடைய அந்த ஒவ்வொரு வரிகளும் சிங்கத்தின் கொகையிலே சிலந்தி கூடு கட்டுவதாக, அந்த ஒவ்வொரு வரியுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேகத்தை ஏற்படுது. இளைஞர்களுக்கு வழிபடுவோம் என்று ஒரு அற்புதமான பொருள். அவர் போல எழுதி குவித்தவர்கள் தமிழ் மண்ணில் யாரும் இருக்க முடியும். ஐயா முனைவர் அப்பை நடராஜன் அவர்கள் ஒரு குறிப்பு சொல்றார். அமெரிக்கனுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து கலைஞருடைய தொகுப்புகளை எல்லாம் தொகுத்தோம், கலைஞர் களஞ்சியம் என்று பெயரிட்டோம். 1300 பக்கங்கள் வந்தன. நாங்கள் ஒரு கணக்குக்காக ஒரு தகவலை சேகரித்தோம். கலைஞர் ஒரு நாளில் 10 பக்கம் எழுதியிருந்தால் 70 ஆண்டுகள் என்று நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் 2,55,500 பக்கங்கள் வருகின்றன என்று ஒரு கணக்கிட்டு கலைஞருடைய உதவியாளர் செம்மல் சண்முகநாதன் அவரிடம் இதை பற்றி கேட்கின்றார். அவர் சொல்கின்றார்,
ஒரு நாளைக்கு 10 பக்கமா? அது தவறான கணக்காச்சே. ஒரு நாளைக்கு 20 பக்கம், அதிகபட்சம் சில நாட்கள் 50 பக்கங்கள் அவர் எழுதுவார் என்று சொல்லுவார். 20 பக்கம்னு வச்சாலே 5 லட்சம் பக்கத்துக்கு மேல வருது. 50 பக்கம்னு வச்சா எத்தனை பக்கங்கள்? 10ஆம் வகுப்பு 14 வயதில் எழுத தொடங்கி தன்னுடைய இறப்பு வரையிலும் ஒரு மனிதன் பேனாவை பிடித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னார். இது அந்த ஆற்றல் யாருக்கு? வசனத்துக்காக ஓடிய படங்கள் எத்தனை எத்தனை. 47ல வந்த இந்த ராஜகுமாரி, 48ல வந்த அபிமன்யுல அவரை உதவி ஆசிரியர் தான் போடுறாங்க, அவர் பேர் போடல. அதன் பின்பு அந்த படத்தை தயாரித்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அவரை கூப்பிட்டு வாயான்னு சொல்லி திரும்ப மனோகரால போடுறாங்க. இந்த மனோகரா வசனங்கள்ல எப்படிப்பட்ட வசனங்கள்? மனோகரா, உன்னை ஏன் அழைத்து வந்திருக்கிறேன் தெரியுமா? எங்கே என்னை அழைத்து வந்தீர்கள்? இழுத்தல்லவா வந்திருக்கிறீர்கள். பொறுத்தது போதும் பொங்கியது மனோகரா. ஒவ்வொரு வசனம் இந்த வசனம் தான், இது தேவை, இது தேவையில்லை என்று எதையும் சொல்ல முடியாத அளவுக்கான அவருடைய வசனம். விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மத பித்தி என்னும் சனி தொலைந்தால்தான் சமத்துவம் என்னும் ஞாயிறு பிறக்கும். அந்த கிழமையின் அடிப்படையில வச்சு அதுல ஒரு செய்தியை புகுத்தக்கூடிய பாகம். கலைஞர் என்று சொன்னா, திரைப்படம் சொன்னோம்னா ஒரே 1953 வெளிவந்த பராசக்தி. இந்த தமிழ் தேசத்திற்கு கணேசன் என்ற ஒரு மாபெரும் நடிகனை அடையாளப்படுத்தியது என்று சொன்னால் அது. அதுபோல 1953ல என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் மணமகள் தேவைங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறார். அந்த படத்திற்கு கலைஞர் தான் கதைவசனம் எழுதுறார். அந்த கதைவசனத்திற்காக கலைஞருக்கு ஒரு காரையை, ஒரு மகிழுந்திய பரிசாக தர்றார். அந்த அளவிற்கு அவருடைய அந்த கதை வசனம் சிறப்பு இருந்தது என்று சொன்னால், அந்த காலத்திலிருந்து அது கதை மட்டும்தானா, பாடல் 1950 1988 வரையில கிட்டத்தட்ட ஒரு 18 படங்களுக்கு 40க்கு மேலான திரைப்பாடலை எழுதியிருக்கின்றார். அதுல ஒரு அற்புதமான ஒரு பாடல், மறக்க முடியுமா என்று ஒரு படத்துல வரக்கூடிய காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான பாடல். அந்த இன்னும் ஒரு படத்துல தாலாட்டு பாடலுக்காக எல்லாரும் சிரமப்பட்டு இருக்கிற நேரத்துல 10 நிமிஷத்துல அந்த பாட்டை எழுதி கொடுத்தாங்க. அவர் சொல்லுவார், வாலிப கவிஞர் வாலி அவர்கள் ஒரு நிகழ்வுல சொல்லியிருக்கிறார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் எழுதி முதல் வரியை போட்டு விட்டேன், அடுத்த வரி போடுவதற்கு நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், நான் எதையும் அளவோடு ரசிப்பவன். உடனே கலைஞர் தான் சொல்றாரு, எதையும் அளவின்றி கொடுப்பவன் போலிய. அந்த வரியை பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே வாலியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்கிறார். இது நான் இல்ல, இந்த முத்தம் கலைஞருக்கு கொடுக்க வேண்டிய முத்தம், கலைஞருக்கு போக வேண்டிய முத்தம் என்று சொன்னார். இது ஒன்று, கவிஞர்களை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது கலைஞர். இந்த காலத்தில் அனைத்து கவியரங்கத்திலும் அவர் தலைமை கவிஞராக இருந்து, அவருக்கு கீழே ஐயா வாலி அவர்கள், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள், ஈரோடு தமிழன்பன் அவர்கள், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள், அடுத்ததாக பா விஜய், முத்துக்குமார், இப்படி ஒரு மிக பெரும் கவிஞர் வட்டாரத்தை உருவாக்கியது யார் என்று சொன்னால் நம்முடைய கலைஞர். அவர்கள் படைப்புல மிகப்பெரிய வெற்றி, ஒரு வசனத்துக்கான ஒரு மாபெரும் வெற்றி என்று சொன்னால் அது பராசக்தி. அதுல சில எதிர்மறை எல்லாம் கூட வந்து, இது மதம் சார்ந்து இந்த படம் இருக்கிறது. அவர்தான் சொல்றாரு, சினிமா என்பது பொழுதுபோக்குக்கான கருவி அல்ல, போதனைக்கான கருவி அப்படின்னாரு கலைஞர். அதுபோல அவருடைய படங்கள் எல்லாமே பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாமல் போதனைக்கான ஒரு கருவியாகவும் இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது இல்லை. அப்ப 2ஆம் உலக போர் நடந்த காலகட்டம். அப்ப பிழைக்கு வேற ஒரு நாட்டுல பிறந்து நம்ம நாட்டுக்கு வந்த ஒருவன், 3 அண்ணன் தம்பிகள், ஒரு தங்கை, காலத்தின் சூழ்ச்சியால் பிரிக்கப்படுகின்றார்கள், தனித்தனியாக கிடக்கின்றார்கள். அவர்கள் எப்படி ஒன்று சேர்கின்றார்கள், இந்த சமூகம் அவர்களை எப்படியெல்லாம் விரட்டுகிறது என்பதை பற்றி பேசுகின்ற ஒரு அற்புதமான படைப்பு தான் பராசக்தி. அது குறிப்பா அந்த நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த அவ்வளவு அற்புதமான அந்த வசனங்கள் எல்லாம், கலைஞருடைய வசனம் உடல் என்று சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு, அந்த உச்சரிப்பு அந்த வசனத்துக்கு உயிரை தந்தது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக அவர் நடித்திருப்பார். இந்த நீதிமன்றம்
இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆகவே இவ்வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடு நான் புதுமையானவனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே காணக்கூடிய சாதாரண ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், இப்படியெல்லாம் என் மீது குற்றச்சாட்டுகள். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், இதையெல்லாம் நான் மறுப்பேன் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் புதியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாற்றப்பட்டது என்பதை தடுப்பதற்காக. நீங்கள் எல்லாம் நினைப்பீர்கள் நான் இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்கு, இன்னொரு வழக்கு வந்து இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. வழக்காடு பல புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. வழக்காடு நான் புதுமையானவன் அல்ல என்று சொல்லி பாருங்க. அந்த நீதிமன்றம் எதுக்குடா, ஏன்னா இவ்வளவு சிரமத்துக்காகத்தான் கலைஞர் வந்து கண்ணகி வாதாடின இடம் இல்லையா? அதனாலதான் கலைஞர் இந்த நம்மளுக்கு சென்னை வரைக்கும் போகணும், மதுரையிலே ஒரு உயர் நீதிமன்ற கிளையை வந்து அவர் காலத்துலதான் அதுக்கு அடித்தளமாக. அந்த வசனத்திலே அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அது நம்ம கொஞ்சம் உள்வாங்கினோம் என்று சொன்னோம்னா, இப்படியும் ஒரு மனிதன் அந்த வசனத்தை படைத்திருக்க முடியுமா? அதுதான் நமக்கான ஒரு கேள்விக்குறியாகும். அந்த ஒரு வரியை முடித்து அதன் தொடங்கக்கூடிய ஒரு வரி என அதுல ஒவ்வொன்றும் அந்த கடைசியில எல்லாம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது யாருடைய குற்றம். இன்னொரு நிகழ்வுல அந்த வழக்காடு மீண்டும் ஒரு வழக்காக நான் வைக்கிறேன். அந்த அந்த ஒவ்வொரு காட்சி பதிவிலும் அந்த ஒரு காட்சி பதிவிற்காகவே கிட்டத்தட்ட 47 வாரங்கள் நெருக்கி 300 நாளை நெருக்கி அந்த படம் ஓடி இருக்கிறது சொன்னால் அது முழுக்க முழுக்க கலைஞருடைய எழுத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. கொடுக்கப்பட்ட டைம் 6 மணிக்கு முடிச்சாங்க. அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்முடைய கலைஞர் நூலகத்திலே இந்த தினத்திலே பேச வேண்டும் என்பது எத்தனையோ பேராசிரியருடைய கனவாக இருந்திருக்கலாம். ஆனால் எளியவன் சிறியவன் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய தமிழாசிரியருக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அவர்களுக்கும் வருகிறக்கூடிய என்னுடைய தமிழாசிரியர் சொந்தங்களுக்கும் மனம் மொழி மெய்களாலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி வேண்டுகோளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நண்பர்களே, பிறந்த நாளா ஒரு மரம் நட்டு வையுங்க. இந்த மண்ணில் வாழ்வதற்கும் நாளை மண்ணை ஆள்வதற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.